அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசியோட வக்ர சனி பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் சனி பகவானின் வக்ர பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். தற்போது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். 2026இல் அவர் வக்ர நிலை செல்லும்போது அடையும் போதும் அதன் தாக்கத்தை சற்று மாறுபடும். வக்ர காலத்தில் சனியின் வேகம் குறைவும் என்பதால் இதற்கு உங்களுக்கு இருந்து வந்த மந்த நிலை, காரிய தடைகள் மற்றும் மன உளைச்சல்கள் சற்று வேகமாக குறையும் அல்லது ஒரு தற்காலிக நிம்மதி கிடைக்கும். அஷ்டம சனியின் வீரியம் இந்த வக்கர காலத்தில் சற்று குறைந்தே காணப்படும். இதனால் அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த கடுமையான அழுத்தங்கள், மேலதிகாரியுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் சற்றே குறையும். புதிய தொழில் தொடங்குவது அல்லது பெரிய முதலீடுகளை செய்வது இந்த வக்கர காலத்தில் தவிர்ப்பது நல்லது. பழைய நிலுவைப் பணிகளை முடிப்பது கவனமாக இருங்கள். உங்களை பற்றி தவறாக புரிந்து கொண்ட சக ஊழியர்களை தங்கள் தவறை உணரும் சூழல் உருவாகும். அஷ்டம சனியால் தடைபட்டிருந்த இன்சூரன்ஸ் தொகை, பிஎஃப் பணம் அல்லது பரம்பரை சொத்துக்கள் மூலம் எதிர்பார்த்த வரவுகள் கைக்கு வர வாய்ப்புள்ளது. பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். எனினும் புதிய கடன்கள் வாங்குவதை தவிர்க்கவும். கணவன் மனைவியிடையே இருந்த வீண் வாக்குவாதங்கள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தினரால் ஏற்பட்ட தேவையற்ற அவதூறுகள் மற்றும் வீண் பழிகள் இந்த வக்கர காலத்தில் விலகும். நீண்ட காலங்களாக அலட்டி வந்த திடீர் உடல் உபாதைகள், அசதி மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் இருந்து நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தினருக்கோ ஏற்பட்டு வந்த மருத்துவ செலவுகள் கணிசமாக குறையும். வக்கர நிலை ஓரளவுக்கு நிம்மதி தந்தாலும் சனி பகவான் இன்னும் 8ஆம் வீட்டிலே நீடிப்பதால் பின்வரும் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. தூரத்து பயணங்களை தவிர்க்கவும். இரவு நேர பயணங்களின் போது அசத்திய கவனம் தேவை. யாரையும் எளிதில் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். இதற்கு பரிகாரம் என்னென்னா, சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் அல்லது காலபைரவர் கோயிலுக்கு சென்று எழுத்துவம் ஏற்றி வழிபடுவது அஷ்டம சனியின் தாக்கத்தை குறைக்கும். சனியின் வக்கர காலத்தில் ஆதரவற்ற முதியோர்களுக்கு அன்னதானம் அல்லது உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது சிறப்பான பலனை தரும். தினமும் காலையில் காக்கைக்கு சாதம் வைத்து அதை வழக்கமாக கொள்ளுங்கள். நன்றி.